Hello friends, welcome to Kavish Kid Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம். இதுக்கு சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக செய்யலாம். ஸோ இது என்ன அளவுகளோட எப்படி செய்யணும், இதோடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. நான் 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம பால் காய்ச்சோம் இல்லையா, அது மாதிரி காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொங்கல் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நான் இதே மாதிரி 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு, சப்போஸ் உங்களோடது எலுமிச்சம்பழம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிளறி விடும்போது பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். எலுமிச்சம்பழம் நீங்கள் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாலும் பாலுடைய திரியிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ரசகுல்லாவுடைய அந்த இது வந்து கிடைக்காது. பால் திரிஞ்சு வரும் இல்லையா, அது கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான ஒரு ரசகுல்லா நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு துணி போட்டு ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் சூப் செய்யலாம், நிறையா குழம்புக்கு அது மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். எதுவுமே உங்களுக்கு பயன்படுத்த டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தலை தேய்ச்சி குளிக்கும் போது இதை யூஸ் பண்ணிங்கனாலும் முடி ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கையில் வந்து எவ்வளோ புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு ஒரு டேப்லேயே ஏதாவது ஒரு இடத்துல கட்டி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு அகலமான தட்டில் மாற்றிட்டு நல்லா கை வச்சு பிசைங்க. கண்டிப்பாக இதை வந்து 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு தான் ஆகணும். இடையிலவே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாக தான் இருக்குன்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அது வந்து அது வந்து ரெடி ஆகலை. 10 மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் கை வச்சு அழுத்தம் கொடுத்து 10 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் இது நல்லா சாஃப்டாகி வரும். சப்போஸ் நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நினச்சி நீங்கள் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டைகள் எல்லாமே ரொம்ப ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரசகுல்லா வந்து அதோடைய டேஸ்ட், அது தன்மை எல்லாமே மாறிடும். ஸோ கம்பல்சரி இதே மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இழுத்து விட்டு பிசையணும். பாருங்கள் எந்த மாதிரி பிசைறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கையில் அழுத்தும் போதே நல்லா பிசைஞ்சு அதில் உள்ள வந்து எண்ணெய் எல்லாமே வெளியில் திரிஞ்சு வந்திருக்கும். அதுக்குள்ளே நெய்யெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வெளியில் நல்லா திரிஞ்சு வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நம்ம எந்த எண்ணெயுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. விரிசல் இல்லாமல் உருட்டைகள் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ரசகுல்லா வெந்து வரும்போது விரிசல் இல்லாமல் ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ நம்ம 2 லிட்டர் பால் எடுத்திருந்தோம் இல்லையா, 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 400 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும், இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது வந்து நல்ல வந்து பதம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு சிரப் பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக பிசுப்பாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த உருண்டைகளெல்லாம் சேர்த்து கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து உருண்டைகளை மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ மெதுவாக கிளறி விட்டுட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். உருண்டைகள்லாம் நல்லா வெந்து ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம உருண்டைகள் பிடிக்கும்போது பெருசாக உருட்டினோம் அப்படின்னா ஒரு 10 கூட வராது 2 லிட்டர் பாலுக்கு. நான் ரொம்ப குட்டியாக உருட்டியிருக்கேன். ஸோ குழந்தைங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள் ரசகுல்லா வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இது மாதிரி ஊறிச்சு அப்படின்னா தான் ரசகுல்லா உள்ளுக்குள்ளே அதோடைய சிரப்லாம் இழுத்து ரொம்ப அழகாக சாஃப்டாக வரும். ஸோ 8 மணி நேரம் கம்பல்சரி ஊறி இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் ரசகுல்லா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை. தேங்க்யூ.